ஸோ இதுக்கு என்ன மாதிரியான சிகிச்சை முறைகள்? ஸோ கீழ் முதுகில் உங்கள் லம்பார் டிஸ்க்குக்கு நான் என்ன சொன்னனோ அதே சிகிச்சை முறைகள் தான் இங்கேயும். மெஜாரிட்டி ஆஃப் தம்க்கு அறுவை சிகிச்சை தேவை கிடையாது. அண்ட் ஃபிசியோதெரப்பி மூலமாகவே சரியாயிடும். வெரி ரேர்லி சிலருக்கு அறுவை சிகிச்சை தேவைப்படும். ஸோ அப்போ எதுக்கு டாக்டர் இதுக்கு ஒரு தனி வீடியோ அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். பட் கீழ் முதுகில் சயாட்டிக்கா எப்பவும் ஒரே மாதிரி ப்ரெசன்டேஷன் இருக்கும். பட் கழுத்து பகுதியில் பார்த்தீங்கன்னா எனக்கு வரக்கூடிய பேஷண்ட்ஸில் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ப்ரெசன்டேஷன், அதாவது ஒவ்வொருத்தருக்கும் இந்த அறிகுறிகளில் சில மாற்றங்கள் இருக்கும். அதனால் சில குழப்பங்கள் ஏற்படும். என்ன குழப்பம்னா, எங்களோட ஸ்பைன் ஸ்பெஷலிஸ்ட்டை கன்சல்ட் பண்ணாமல் மற்ற துறை டாக்டரை பார்க்குற மாதிரியான சந்தர்ப்பங்கள் ஏற்படுது. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ரீசெண்டாக ஒரு பேஷண்ட் வந்து நெஞ்சு வலி அப்படின்னு சொல்லிட்டு, கைகளில் வலி இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு கார்டியாலஜிஸ்ட்டை மீட் பண்ணாங்க. இசிஜி, எக்கோ எல்லாமே நார்மலாக இருந்துச்சு. ஆன்ஜியோ வரைக்கும் பிளான் பண்ணியிருந்தாங்க. பட் அல்டிமேட்லி ஒரு வாட்டி எங்கிட்ட ரெஃபர் பண்ணும்பொழுது எம்ஆர் எடுத்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கழுத்து பகுதியில் ஒரு பெரிய டிஸ்க் ஃப்ராக்மெண்ட், ஸ்லிப் டிஸ்க் இருந்தது. ஸோ ஸ்லிப் டிஸ்க் இருக்கும் பொழுது கைகள் மட்டும் இல்லை, உங்களுடைய நெஞ்சு பகுதியில் இந்த இடத்துக்கும் உங்கள் நர்வ் சப்ளை இருக்கிறதுனால நெஞ்சு பகுதியிலும் வலி ஏற்படலாம். அதேமாதிரி ஆக்சிலா கீழே இந்த இடத்துல லேட்ரல் செஸ்ட் ஒன்று சொல்லுவோம், இங்கேயும் வந்து ஒரு பர்னிங் சென்சேஷன், ப்ரிக்கிங் மாதிரி ஒரு பெயின் ஏற்படலாம். ஸோ இது ஒரு டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ப்ரெசன்டேஷன்.